வாழ்த்தும் வாழ்விப்போம். அவன் சம்பாதிக்கான், வீட்டுக்கு மேல கட்டுறான். இவன் படிக்கல, வருமானம் கிடையாது. இவன் கை காசை தான் குரு கொடுக்குறா. குரு கொடுப்பாரா? குரு உங்களுக்கு காசு கொடுத்தான்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். நீங்க வேணும்னு உங்களை கவர் பண்றான்னு அர்த்தம். நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா உங்க பலன் அது நிறைய பேருக்கு தெரியல. அப்படியே நான் பண்ணேன். ஒரு ஆளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன். என்கிட்ட இறைவா உங்க இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலையில அவன் காலையில டிஃபனும் சாப்பிடல, மூஞ்சி சோர்ந்து. மதியம் ஆச்சு, என்ன மாதிரி சாப்பிடல போகலையான்னு. இல்ல இறைவா நான் நைட்டு பாத்துக்கிறேன், மாறி நைட்டு பாத்துக்கிறேன் தலையாச்சு. உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து சாப்பிட்டு வா மாதிரி. அன்னைக்கு போனோம்னா கடைசியா இதுவரை என் கண்ணிலே படல. ஆமா, சண்டையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் விரட்டவே இல்லை. அவன் நல்லவன், என் மேல பாசமா தான் இருந்தான். வேலையெல்லாம் பக்காவா பார்த்துக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு 100 ரூபா கொடுத்தேன், இறங்கி போனா. நானும் அதுக்கு பிறகு வாழ்ந்து கூப்பிடல, கேட்கல, என்னன்னு பண்ணல. தேசி சொன்னா ஒரு தடவை அது கோடம்பாக்கம் பக்கத்துல போயிட்டு இருக்காருன்னு விட்டுரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய கர்மாவுக்கு, உங்க கர்மாவுக்கு நான் வருவதே இல்லை. பார்த்துருக்கா? அதான் உங்க கர்மாவுக்குள்ள வரக்கூடாது. நீங்க உங்க கர்மா போகிற முயற்சி பண்ணும்போது சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு வழி காட்டும், எல்லா வழியும் காட்டும். இப்ப அந்த பையனை சொல்றேன், நடந்த நிகழ்வு அதுதான் சொல்றேன். ஒண்ணும் கிடையாது. வீடு அவங்க ரொம்ப வசதி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் நார்மலான வசதி தான். இவனுக்கு வருமானம் கிடையாது, குரு கூட இருந்தான். என்ன ஆச்சுக்கு, ஒரு பெரிய ஃபேமிலி திருநெல்வேலியில. அவங்களுக்கு ஃபேமிலியில ஒரு சிக்கல். அப்ப அந்த குருட்ட கேட்க போயிருக்காங்க. குருட்ட போய் கேட்க போனோம்னா குரு சொல்லியிருக்காரு, அவன்கிட்ட கேளுங்கப்பா, இதெல்லாம் என் தலையில கொண்டு வரேன். அப்ப அவங்க இவன்கிட்ட கேட்கறாங்க, என்ன பண்ணலாம்னு. கோர்ட்டு கேஸ், சொத்தெல்லாம் பறிபோற நிலையில இருக்குது. அவன் பெரிய பார்ட்டி, இவனால மோத முடியல. ஹைகோர்ட்ல இவங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எங்க சாமியை நினைச்சுக்கீங்க. வேலைக்கிழமை காலையில அந்த 6 to 7 அன்னைக்கு குளிச்சுட்டு எடுத்துட்டு 6 to 7 கண்ணை பொத்திட்டு அவரையே நினைச்சிருக்கீங்கள, ஒரு போட்டோ வாங்கிட்டு போங்க, வச்சு நினைச்சுட்டே இருங்க. 7வது நாள் உங்க கேஸ் ஜெயிச்சிடும் சொல்லி விட்டான். அவனே சொன்னாங்க, அவரையும் கேட்கல. இவங்களுக்கு பாதி எங்க, முக்கால் நம்பிக்கையே கிடையாது. இது போட்டோ வச்சு பாத்துக்கிட்டே அங்க கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலியில் உள்ளதா போட்டோ வாங்கிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரி செய்தார். கைத்தாறுல அவங்க இடம் கிடந்தது, கைத்தாறு இடம். கேஸ் வந்தது, அடுத்த வாரம் கேஸ். அவன் இவனுக்கு தெரியாது, அடுத்த வேலைக்கிழமை கேஸ் இருக்குல்ல, இவனுக்கு தெரியாது. இவன் சொல்றான், அடுத்த வேலைக்கிழமை உங்களுக்கு எல்லாம் வந்து செட்டில் ஆயிடும். கோர்ட்ல தீர்ப்பு, அந்த கேஸ் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அது 12 வருஷம் நடந்திருக்கு. இதெல்லாம் சரியான முறைகள் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். இவனுக்கு அப்படியே சொல்லி செய்யலாம். இந்த ஆள் ஒண்ணுமே சொல்லல. இங்க வந்தாரு கார்ல, அம்பாசிடர் கார்ல இந்த ஏரியால உனக்கு எங்க வீடு பிடிக்குதோ சொல்லி இடம் இருந்தனா நான் வாங்கி தரேன் தம்பி. அவன் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு போனான். சொல்றேன், சம்பாத்தியம் வந்துடும். நம்ம மாக்குன்னு வேலை செய்தால்தான் வரணும்னு இல்லை, அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தா தானா தேடுவோம். இதுதான் ஞானம். நீங்கள் முடிவை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லி அந்த இடம் தான் சொல்றார். நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேங்கிறத விட குருவினுடைய பாதத்தை நீ தொழ கற்றுக்கொண்டால் அது உனக்கு வேண்டியதெல்லாம் தரும். அதே விஷயத்தில் ஆதிசங்கரரும் சொல்றார், என்ன பாடுபட்டாவது குருவினுடைய வீட்டு கதவு போட்டிருந்தாலும் கதவை தட்டி குரு வெளியில வருகிற போது அவர் காலில் விழுந்து
சாஷ்டாங்கமாக அவரை வணங்கு, உனக்கு விமோச்சனம். ஆதிசங்கர சொன்ன ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. நெல்லு காத்து நெல்லு எத்தனை நாள் ஆனாலும் சரி, வெளியில வரும்போது கதவை திறந்து விழுந்துரு. இதே நிகழ்வு நடந்தது கபீர் தாஸுக்கு. ஒரு குருட்ட போய் கேட்கிறாரு, என்ன சீடனா சேர்த்துங்க, எனக்கு தீசை கொடுங்கன்னு. அவரு பிராமின் கொடுப்பாரா, இவரு முஸ்லீம். எங்க கொடுப்பார்? பக்கத்திலே சேர்க்கல கபீர்தாஸ். கபீர்தாஸ் விடல. 6 மாசம் தொடர்ந்து. ஒரு நாள் பார்த்தார், நேரில் நம்ம மூஞ்ச பார்த்தா தானே தள்ளி வந்துறாரு. நம்மளுக்கு தெரியாம இருக்கும்போது தந்துருவார் இல்லையா சொல்லி, விடிகாலையில் அவர் குளத்து குளிக்க வருவார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்த படித்துறையில இறங்கி போவாரோ அந்த படித்துறையில போய் படுத்துக்கிட்டார். இவரு காலையிலே வந்தவர் அப்படி காலை தூக்கி வச்சார், இவன் மேல வச்சார், பிடிச்சுக்கிட்டான். சாமியே எனக்கு கருணை பண்ணுங்க. அவர் பதறிட்டார், யாருப்பா? நான் தான் கபீர். அவருக்கே மனசு இதாயிட்டு. நைட்டு பூரா இங்கேடா கிடக்க, பணியிலடா. ஆமா, உங்களை பார்க்கறதுதான், வாடான்னு அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த குளத்துல போய் 2 பேரும் சேர்ந்து முங்குறாங்க. என்ன பாக்கியம், குரு கூட குளிக்கிறது கிடைக்குமா? பக்கத்துல பார்க்கறதுக்கே முடியாதுங்கிற ரேஞ்சில அவரு இவனை கூட்டிட்டு போய் அந்த குளத்துக்குள்ள 2 பேரும் சேர்ந்து முங்கிட்டு வராங்க. அங்கேயே அவனுக்கு ஞானம் வந்துச்சு. வெளியில வந்தாங்க, ஆசீர்வாதம் வச்சுட்டு போயிட்டார். இவரு கபீர் தாஸ் எங்கேயோ போயிட்டார். இன்னைக்கு நம்மள்ட்ட திருக்குறள் இருக்கிற மாதிரி தோகைன்னு ஹிந்தியில தோகம் 2 லைன்ல இருக்கும். அவ்வளவு அற்புதமாக ஞானம் தான். அப்ப நல்லா யோசிங்க, படிப்பறிவுங்கிறத விட பட்ட அறிவு, ஞானத்தை குரு மூலமாக பெறக்கூடிய அறிவு என்பது வாழ்வின் உச்சத்தை காட்டக்கூடியது, இறப்பிலிருந்து நம்மளை மீட்கக்கூடியது, அடைய வேண்டியதெல்லாம் அடைய வைக்கும். அதான் ஞானம். அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, அறிவு என்பது தெரிந்ததை மட்டும் சொல்லும். ஒரு பொண்ணு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குது, CH ஏன்னா உடனே சொல்லிடும் குளோரைட் CH. வெறும் C கொடுத்தா கார்பன், O2 கொடுத்தா ஆக்சிஜன். இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டு, அது கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தான், ஏன்னா அது படிக்கல. இப்ப வெறும் இந்த அல்பாபெட் மட்டும் படிச்சிருக்கோம். அங்க என்ன பண்ணிருக்கான், MgS + ZH H + 2 அப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தா தெரியல. படிச்சதுனால எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது, படிச்சிருந்தா தான் தெரியும். ஆனா ஞானத்துல என்ன பண்ண முடியும்? இங்க நம்ம ஊர்லயும் ஞானம் நிறைய பேருக்கு உண்டு, ஆனா அதை அவங்க பயன்படுத்தல. ராமானுஜன் ஒருவர் இருந்தார். ராமானுஜத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படி வரும். இப்போ நீங்க ஒரு 12 நம்பரை எழுதுனீங்கன்னு வைங்களேன், 1798 இதெல்லாம ஒரு 12 டிஜிட்ஸ் இருக்குது. பார்த்த உடனே மொத்த டோட்டல் ஆடிங் எவ்வளவு சொல்லிடுது. இது ஞானம். இதை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அவர் போட்ட மேக்ஸ் இதெல்லாம் அந்த கால்குலேஷன் அவங்களால டிரைவே பண்ண முடியல. இன்னும் இருக்குது, ஒரு 40 பக்கத்துக்கு இருக்கும். இது ஞானத்துல வரக்கூடியது. அப்ப ஞானம் என்பது படிச்சு பட்டம் வாங்குவது அல்ல, அறிவு அல்ல, உண்மை. நான் ஏற்கனவே சொல்லுவேன் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? அந்த ஞானம் தான் வேணும். அதைத்தான் திருவள்ளுவர் முதல் சொன்னா, அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறுதல் உய்த்துவிட. ஞானம் இருந்தா அமைதியா இருப்ப, பொறுமையா இருப்ப. என்ன நடக்கட்டுமே, என்ன நடந்துற போகுது. ஆனா ஞானம் இல்ல, படிப்பு இருந்தது, அறிவு இருந்ததுன்னா அவங்களால 5 நிமிஷம் இருக்க முடியாது. ஐயோ அந்த வேலை கிடக்கு, இந்த வேலை கிடக்கு, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, துடிச்சு வருவாங்க. எல்லாம் அவங்களே நடத்துற மாதிரி அறியாம. அதான் அவர் சொன்னார், அடக்கம் அமரோடு உய்க்கும், அடங்காமை ஆறில் உய்த்து. அந்த ஞானம் கிடைச்சுன்னா அவ்வளவு. சோ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சிக்கலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தீர்வும் காணலாம். அந்த சிக்கல் நம்ம தவிர்த்தும் வாழலாம். அதுக்கு ஞானம்தான் உதவும். எனவே ஞானத்தை நீங்கள் ஒதுக்காதீர்கள். ஞானம் உதவுகின்றதை முழுமையாக பெறுவதற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல நிறைந்த ஞானத்தை வழங்கட்டும் என்று
வாழ்த்துகிறேன். வாழ்வோம். விஸ்வவசு வருடம் ரொம்ப அற்புதமான வருடம். கவலையே படாதீங்க. எல்லா கிரகமும் நல்லது பண்ணும், நல்லவர்களுக்கு மட்டும். அதனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு அழுக்குகளுக்கு ஒட்டிடாம தீய எண்ணங்கள்லாம் வர விடாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இவ்வளவு காலமும் நீங்க அடைய முடியாத விஷயத்தை இந்த ஆண்டு அடையலாம். உங்களுக்கு 40 வயசு, 50 வயசு, இல்ல 30 வயசு, வாட் எவர் இட் இஸ், உங்க பர்த்ல இருந்து இன்னைக்கு வரை நீங்க அடைய முடியாத விஷயம்னு சொல்லி வச்சிருக்கீங்க இல்லையா, சம் ஆம்பிஷன்ஸ், ஒரு கனவுல இருக்கும் இல்லையா, அது இந்த ஆண்டு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்தீர்கள் என்றால் வாழ்வோம். வாழ்வோம்.